போட்டோ ஜியோ அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அனைத்து உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கத்தினர் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்திட வேண்டும். தமிழ்நாடு அரசு நிதி பற்றாக்குறையினால் 2020ஆம் ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு சலுகையினை 1/4/2026 முதல் பணமாக்கிக் கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியிட்டு இருப்பதை முழுமையாக ரத்து செய்துவிட்டு 1/4/2025 முதல் பணமாக்கிக் கொள்ளலாம் என ஆணை வழங்கிட வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய 7வது ஊதியக்குழு நிர்ணயத்தில் 21 மாத நிலுவைத் தொகையினை பணியாளர்களுக்கு வழங்காமல் நிலுவையாக உள்ளதால் அதனை விடுவித்து நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் என 10 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி கண்டன கோஷம் எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிதி காப்பாளர் கணேசன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சண்முகம், தமிழரசன், போட்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணி, ஒருங்கிணைப்பாளர்கள் மனோகரன், அலெக்சாண்டர், நீலமேகன், ரவி, ஆனந்தன், அன்பரசன், தங்கவேலு, சிறப்புரை ஜான்சிராணி, பாஸ்கரன், திரிலோகச்சந்திரன், வாழ்த்துறை கற்பகம், பரமசிவம், தாளமுத்து, நடராஜன், மாரிமுத்து, மருதமுத்து, ராணி, மாலா, துளசிரதன், சுரேஷ், சிவலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரசு அலுவலர், ஆசிரியர் ஒற்றுமை ஓங்குக. வெகு விரைவில் நம்முடைய போட்டோ ஜியோ சங்கத்தின் நிர்வாகிகள் வென்றெடுப்பார். இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதாவது பட்ட வேட்டி கிடைக்கும், திமுக ஆட்சி அமைந்தவுடன் நம்ம அனைவருக்கும் பட்ட வேட்டி கிடைக்கும் என்று கனவில விழுந்து கொண்டிருந்தவர்களுக்கு கட்டிய கோமணமும் பறிபோகின்ற ஒரு நிலைமையிலே தான் இன்று நாம் அனைவரும் இருக்கிறோம். அத்தகைய நிலையை ஏற்படுத்திய ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய வேண்டுகோளாக சொல்வது என்னவென்றால், இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையும் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். அப்படி வழங்கிடு 1/4/25 முதல் கடன் விடுப்பு வழங்கிடு செய்து காலமுறை ஊதியம் வழங்கிடு. போட்டோ ஜியோ கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். அரசு அலுவலர், ஆசிரியர் மாநிலம் தழுவிய வாழ்கவே. போட்டோ ஜியோ வாழ்கவே. ஓங்குக. அரசு அலுவலர், ஆசிரியர் ஒற்றுமை ஓங்குக. போட்டோ ஜியோவினுடைய மாநில நிதி காப்பாளர். கடந்த ஆட்சியில் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டங்களை நடத்தி வந்தோம். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் போராட்ட களத்துக்கு எங்களை தேடி வந்து, நான் வந்தவுடன் அனைத்து கோரிக்கைகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருகின்றேன், அனைவரும் எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் என்று அவராக வந்து தெரிவித்து விட்டு சென்றார். மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம். 4 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. இன்று வரை எங்கள் 10 அம்ச கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. எனவேதான் இனியும் காலதாமதம் செய்யாமல் புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்ட முறையை கொண்டு வருவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். வரும் 25ஆம் தேதி அன்று சென்னையில் மாநில அளவிலான மிகப்பெரிய தர்ணா ஒன்றை செய்ய இருக்கின்றோம். அடுத்தபடியாக எங்கள் போராட்டங்கள் படிப்படியாக தொடரும். 10 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. நன்றி.